அப்படியே இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாங்க. சூப்பராட்டு இட்லியும் சுட சுட பண்ணியாச்சு. கையேந்தி பவன் குருமாவும் ரெடிங்க. அப்படியே மலமலான்னு இலையில ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு பொருத்தமான குருமா செய்ய போகிறேங்க. கையேந்தி பவன் குருமா செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையேந்தி பவன் குருமா செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை பவுல் தேங்காய்ங்க, துருவியும் போடலாம், நீங்கள் கட் பண்ணியும் போடலாம். ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க, அப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு வந்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், அப்புறமா முந்திரி பருப்புங்க, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்புங்க, எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கல்பாசி கொஞ்சம், பட்டை 2 துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 5-6 லவங்கம், 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்புங்க, அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, இதையும் போட்டு கொஞ்சம் பொரியவும் நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கணுங்க. நீள சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலரில் வரதுலேயும் நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளிங்க, ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த பழமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டோம்னா நல்லா வதங்கிடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கவும் நம்ம இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலிருந்து நீங்கள் வரமல்லித்தூள், வரமிளகாத்தூள் எடுத்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா குருமா மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா புதினா தழை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம் போடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குருமா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமாட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போக கிண்டி கொடுத்துக்கணுங்க. முந்திரி பருப்பு வந்து நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். முந்திரி பருப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை போட்டுக்கிடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான். நல்லா கிண்டி இறக்கிக்கலாம். பச்சை வாடை போகணுமே, இஞ்சி பூண்டுலாம் பச்சையாக போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா சூடாகிறதுலையும் வதக்கிக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, பாத்ரூம் கதவு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் நான் ரெக்கார்டு வந்து அப்புறமா பண்ணேன். இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வைங்க, ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு தேங்காய்லாம் அரைச்சி வைக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கையேந்தி பவன்லலாம் இந்த மாதிரி தான் தண்ணியாக தான் வச்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து பொட்டுக்கடலை போட்டு அரைப்பாங்க. நம்ம வீட்டிலங்கும்போது நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். இந்த திக்னஸுக்கு வந்து போதுமான அளவுக்கு போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுக்கணுங்க. 2 விசில் விட்டால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். 2 விசில் அடிக்கட்டும். அப்படியே குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் குருமா ரெடிங்க. அப்படியே மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம். அப்படியே மலமலான்னு மல்லித்தழை தூவி சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் கையேந்தி பவனில் வைப்பாங்க.
சூப்பர் டேஸ்ட்டில். அப்படியே வேறு கடாயில் மாற்றிக்கலாம். அப்படியே கடாயில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க பார்க்கையில். இந்த மாதிரி குருமா நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கையேந்தி பவன் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க. இட்லியோட சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாங்க. சூப்பராட்டு இட்லியும் சுட சுட பண்ணியாச்சு. கையேந்தி பவன் குருமாவும் ரெடிங்க. அப்படியே மலமலான்னு இலையில ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். கையேந்தி பவன் குருமா ரெடிங்க. சூப்பராட்டு பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அப்படியே குழப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சூடாக வேறு இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.